மே மாதம் அடிக்கிற வெயில் இப்போ பிப்ரவரி மாதமே அடிச்சிட்ருக்குது. சரியான வெயிலாக இருக்குது. இன்னும் மார்ச் கூட ஆரம்பிக்கல. அதுக்குள்ளே இவ்வளோ வெயிலாக இருக்குது. வெளியே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதென்ன கிரில் சிக்கனாக தான் மாறி வருவோம் போல். அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. உண்மையாக இல்லையான்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போவே இவ்வளோ வெயில் அடிக்குது. இனி அக்னி நட்சத்திரமெல்லாம் ஆரம்பிச்சிருச்சுன்னா சொல்லவே வேணும். மே மாதம்லாம் வந்து வெளியே போகணும் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது போல். அந்த அளவுக்கு வெயில் அடிக்கும். இன்றைக்கி நைட் டின்னருக்கு வந்து சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போவுமே நைட்டு சிக்கன் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக சாப்பாடு தான் செய்வோம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி தான் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டு அப்படியே சிக்கன் கிரேவியுமே தாளித்து விட்டுட்டு சிங்க்குள்ளே இருந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் விளக்கறக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். விளக்கிட்டு இருக்கும்போது தான் டம்மன்னு சத்தம் கேட்டுச்சு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா சரியான மழை நல்லா பயங்கரமாக அடிச்சு ஊற்றிட்டு இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஒரு 2-3 மணி நேரம் நல்ல மழை பெஞ்சுது. இந்த அளவுக்கு மழை பெஞ்சதுன்னா பிரச்சனை இல்லை. இதே வந்து முந்தா நேற்றுக்கு காலையில் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 2 நிமிஷம் தான் கால்குலேஷன் பண்ணி பார்த்தா ஒரு 5 நிமிஷம் கூட மழை முழுசாக பெஞ்சிருக்காது. அப்படி மழை பெஞ்சிட்டு நின்றுச்சுன்னா சரியான வேக்காடாக இருக்கும். வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாது. உண்மையாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். பாத்திரமெல்லாம் விளக்கி முடிச்சுட்டு சிக்கன் கிரேவியுமே ரெடி ஆயிடுச்சு. அப்படியே 1 பை 1 எல்லாத்துக்கும் சப்பாத்தியுமே சுட்டு கொடுத்துட்டேன். இந்த சப்பாத்தி சுடும்போது ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் எப்போவுமே ஃபாலோ பண்ணுங்கள். சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம மாவு பிசைஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே போல் நல்லா வெகுன்னு இருக்கிற தண்ணியில் மாவு பிசைங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ.